தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025வது வருடம். இன்றைய திதி துவாதசி திதி காலை 8:13 வரை உள்ளது. பின்னர் திரியோதசி திதி நாளை காலை 4:58 வரை உள்ளது. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 12:34 வரை உள்ளது. இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாள். இன்று பிரதோஷம். சிவாலயங்களில் மாலை 4:30 மணிக்கு மேல் நந்தி பெருமானுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் நடைபெறும். அவ்வேளையில் பக்தர்கள் அனைவரும் நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி அருள் பெற வேண்டுகிறேன். நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை உள்ளது. மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ஆகும். சுவாதி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் விநாயகர் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்து பின் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கிய பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் நல்லது. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், என்றால் எண்ணெயாக எல்லா வேலையும் முடிப்பவர்கள். இன்று ஏனோ நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். ஆபீஸுக்கு போறவங்க காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நேரா விநாயகர் கோயில்ல போயிட்டு 2 அருகம்புல்லு, நெய் தீபம் போட்டு, தோப்பு கரணம் போட்டு உங்க வேலைக்கு போங்க. உங்க மேலதிகாரிக ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னாங்கன்னா பொறுமையா அதை கேட்டு அனுசரித்து உங்க வேலைகளை செய்யுங்க. அவங்க உங்களை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் இன்னைக்கு, அது உங்களுக்கு நல்லது. வியாபாரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு சரக்கு சப்ளை பண்ணவங்க ஏடா கூடமா சரக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, பில்லுல ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த பொருள் வந்து சேர்ந்திருக்காது. அந்த பொருளுக்குரிய காசும் வேணும்னு கேட்பாங்க சில பேர். சில சமயம் பார்த்தோம்னு வச்சுங்க, நம்ம பணம் கொடுத்துருப்போம், வர வச்சிருப்போம், அவங்க வர வைக்காம போயிட்டு இருப்பாங்க. இப்படி சில சில பிரச்சனைகள் வரும். நீங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட விலைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். கஸ்டமர்ஸு சில சமயம் உங்ககிட்ட ஏடா கூடமா பேசுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா விதத்திலும் நன்மையா முடியுங்க. வியாபாரம் அமோகமா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இன்று குதர்க்கமாக பேசினாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் வளர்க்காதீங்க. இன்னைக்கு அமைதியாக போயிடுங்க, பொறுமையாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தனவரவு ரெட்டிப்பாக வருங்க. மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு போக வேண்டிய கோவில் எது தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பிள்ளையார் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் முருகபெருமானுக்கு
ஒரு நெய் தீபம் போட்டுடுங்க. உங்க வேலையெல்லாம் பண்ணுங்க. சாயங்காலம் நந்தி பெருமானுக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடக்குங்க. ஆராதனை நடக்கும். அதுல நீங்க கலந்துக்கங்க. அதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப குதூகலமா இருப்பீங்க. கவலையே பட வேணாங்க. நீங்க ரொம்ப பாசக்காரங்களாச்சே. குடும்பத்துல எல்லா வீட்டுக்கிட்டயும் அன்பா பண்பா பேசின்னு இருப்பீங்க. ஆபீஸுக்கு போற ரிஷபராசிக்காரங்கள, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போன உடனே பாருங்க, உங்களுக்கு எல்லா ஃபைல் ஒர்க்கும் நல்லா முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுதல் கிடைக்கும். இன்னைக்கு வெற்றி தாங்க உங்களுக்கு எல்லா வேலையிலுமே. அதனால பின்னாடி தனவரவு, பணவரவு உண்டுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். சில பேருக்கு வாராத கடன், அதாவது ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்க கடனு இன்னைக்கு வசூலாகலாம். கொஞ்சமா கூட சில பேருக்கு வரும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வெற்றி இன்னைக்கு கிடைக்குங்க. அதனால பணவரவு, தனவரவு உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு கஸ்டமரு பாக்கி வச்சிருந்தாங்கன்னா, அந்த பாக்கி தொகையை குடுத்துட்டு போயிடுவாங்க. கவலையே பட வேணாங்க. அதுவும் ஒரு வகையில வெற்றி தாங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்க காலையிலே எந்திரிச்ச உடனே பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு, ஒரு தோப்பு கரணம் போட்டு, அருகம்புல்லு, நெய் தீபம் ஏத்திருங்க. சாயங்காலமா நந்தி பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாம் உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, நீங்க பொறுமைசாலி, சாமர்த்தியசாலிகள் தாங்க. ஆனா இருந்தாலும் பாருங்க, உங்கள மாரி இன்னொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாரு. ஆனா நம்மளுக்கு தெரியாது. அவரு நம்மள பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டாரு. அது நடக்குங்க. சமயத்துல நடக்கும். அதுக்கு என்ன பண்றது? ஆபீஸுக்கு போறவங்கள, நீங்க அலுவலகத்துல வேலை செய்றீங்க. அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்க ஆபீஸ்லயே ஒருத்தர் மிதுன ராசிக்காரர் இருப்பாரு. அவரு உங்களுக்கு எதிர்ப்பா ஏதாச்சும் ஒரு செயல செய்வாரு. இல்லன்னா யார்கிட்டயாச்சும் உங்கள பத்தி வத்தி வைப்பாரு. அதனால நீங்க இன்னைக்கு கொஞ்சம் பகைமை பாராட்டாதீங்க. யாரு கூடயும் சண்டை பிடிச்சிடாதீங்க. அமைதியா இருங்க. பகைமை தேடி வந்தாலும் இன்னைக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை வரும். பக்கத்து கடைக்காரர்லயோ, இல்ல நம்ப கடைய கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு, யாராச்சும் வண்டி ஓட்டுறதுக்கு இடம் இல்லன்னு சொல்லி கூடம் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லன்னு வச்சுக்கங்க, சில்லறை நான் இவ்வளவுதான் சார் குடுத்தேன், இவ்வளவு நோட்டு குடுத்தேன், ரூ. 500 தாள் குடுத்தேன், நீங்க ரூ. 100 தான் குடுத்தீங்கன்னு சொல்றீங்கன்னு ஒரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. சில சமயத்துல நம்ம ஜிஎஸ்டி கட்டாம போயிருப்போம், லேட் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த சமயத்துல என்ன பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா, வேற ஏதாவது பிரச்சனை வருங்க. ஆகனால நீங்க இன்னைக்கு அமைதியா இருங்க. யாரு கூடயும் சண்டை போடாதீங்க. அந்த மாரி இருந்தா போதுங்க. உங்களுக்கு லாபம் வந்துருங்க. கடின உழைப்பாளிகளே, உங்க சக தோழர்களே இன்னைக்கு பாராட்டுவாங்க. உங்கள பத்தி ஏதாச்சும் சொல்லுவாங்க. இன்னைக்கு பகமை பாராட்டி அவங்ககிட்ட சண்டைக்கு போயிடாதீங்க. அமைதியா இருங்க. மிதுன ராசி அன்பர்களே, காலையில நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சுட்டு, இல்லன்னா சூடம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நேரா காகத்துக்கு போயிட்டு எள்ளெண்ணெய் வைங்க. எள்ளெண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பைரவர்ன்னு இருப்பாருங்க. எந்த பைரவருங்க? கால பைரவர். சிவனுடைய ஆலயத்துல இருப்பார் கால பைரவர். அவர் சன்னதிக்கு போங்க. அவர் சன்னதியில நல்லெண்ணெய் தீபம் போடுங்க மறக்காம. நீங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டீங்கன்னா, உங்களுடைய பகை பஞ்சா பறந்துடுங்க. உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும். பணவரவு, தனவரவு 2மே உண்டுங்க. கடகராசி அன்பர்களே, நீங்க எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு குதூகலமா இருப்பீங்க. உங்களுக்கு பாராட்டு மழை தாங்க. ஆபீஸுக்கு போற கடகராசி அன்பர்களே, நீங்க போன வாரம் செஞ்ச வேலைக்கெல்லாம் இன்னைக்கு மேலதிகாரிகள் பாராட்டு பெறுவாங்க. வியாபாரிகளே, உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா அண்ணாச்சி டாக்ஸ் கட்டுறாரு. அண்ணாச்சி எல்லா விஷயத்திலும் கரெக்ட்டா இருக்காரு. பொருள் சப்ளை பண்ணா கூட பணம் கரெக்ட்டா குடுத்துருவாருன்னு பாராட்டுப்படுவாங்க. வாடிக்கையாளர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "நல்ல தரமான பொருள விக்கிறாரு அண்ணாச்சி" அப்படின்னு பாராட்டு மழையா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க செய்ற மாரி யாருமே வேலை செய்யலன்னு உங்கள
வாடிக்கையாளர்கள் பாராட்டுவாங்க. கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு காலையில போக வேண்டிய ஆலயம் எது தெரியுமா? சிவனுடைய ஆலயங்க. சிவன் ஆலயத்த போயிட்டு வணங்கிட்டு, சாயங்காலம் மறக்காம நந்தி பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல நீங்க பங்கு பெற்றுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் அஞ்சா நெஞ்சம் படைச்சவங்க. எதையும் சாதிப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல மனசு நெருடலா இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆபீஸ் போற சிம்மராசி அன்பர்களே, இந்த ஃபைலை எப்படி முடிக்கிறதுன்ற யோசனை வரும். அந்த யோசனையை தூக்கி ஓரமா வையுங்க. நீங்க காலையில ஆபீஸுக்கு கிளம்பும்போது காகத்துக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு போங்க. போற வழியில முருகர் கோவில் இருந்தா முருகர் கோவில்ல நெய் தீபம் ஏத்திட்டு போயிட்டே இருங்க. உங்க அச்சமெல்லாம் பறந்துடுங்க. எல்லா வேலையும் சுலபமா முடியுங்க. வியாபாரிகளே, என்னங்க ஏதாச்சும் நம்மளுக்கு டேக்ஸ் கட்டல, கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டல, வரி கட்டல, ஏதாச்சும் பிரச்சனை வருதா? இல்லைன்னா நம்ம பொருள் எடுத்து முன்னாடி வச்சோம், அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருதா? அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க காகத்துக்கு எள்ளெண்ணெய் வைங்க. உடனே கோமாதான்ற பசன்னை கீரையை வாங்கி கொடுங்க. கோமாதாக்குள்ள எல்லா தெய்வமும் அடங்கி இருக்குங்க. எல்லா தெய்வத்துக்கும் சேர்ந்த பிரீத்தி ஆயிடுங்க. கவலையே படாதீங்க. அடுத்து சாயங்காலம் நீங்க சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு நந்தி பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு பண வரவு தனவரவு உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு இந்த வேலையை எப்போ முடிப்போம், எப்படி முடிப்போம், இது சிக்கலான வேலையா இருக்கேன்ற ஒரு யோசனை வருங்க. அந்த யோசனையை தூக்கி ஓரமா வையுங்க. நீங்க காலைல காக்காவுக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு சாயங்காலம் நீங்க என்ன பண்றீங்க, 4 கால் பிராணி ரோட்டோரம் சுத்திட்டு இருப்பாருங்க, பைரவருங்க. அவருக்கு உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் எடுத்து வையுங்க. அந்த ஒரு பரிகாரம் போதுங்க. சாயங்காலம் நீங்க சிவன் ஆலயத்துக்கு போயிடுங்க. நந்தி பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. உங்களுக்கு பண தன வரவு 2மே உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலிகள். கவர்ச்சியா பேசி எல்லாரையும் மயக்கிடுவீங்க. ஆனா இருந்தாலும் ஆபீஸுக்கு போற கன்னிராசிக்கார செலவுகளே உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கூட்டுன்னு போயிட்டு இன்னைக்கு என்ன பார்ட்டி வைக்கலையான்னு கொஞ்சம் செலவு வச்சிருவாங்க. அதனால சிக்கனமா செலவு பண்ணுங்க. வியாபாரிகளே, உங்க குடும்பத்துல ஏதாவது சுப செலவு நடக்கிறதுக்கு அறிகுறிகள் தென்படுங்க. பிள்ளைகளுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. வியாபார அபிவிருத்திக்காக செலவு பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவும் வருங்க. கவலையே பட வேணாங்க. கடின உழைப்பாளிகளை நீங்க பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக லோன் வாங்க வேண்டியது இருக்குங்க. அந்த ஒரு செலவா இருந்தாலும், அது சுப செலவுங்க. உபயோகமான செலவு தாங்க. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு காலையில் நீங்க பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாளை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டிய கோயில் எதுன்னா, சிவனுடைய ஆலயங்க. சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான நீங்க இன்னைக்கு கட்டாயம் வணங்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பணவரவு, தனவரவு உண்டுங்க. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு ஆக்கமும் ஊக்கமும் உள்ளதுதான். இருந்தாலும் பாருங்க, அந்த சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படுங்க. பணம் எண்ணும்போது, கொடுக்கும்போது, வாங்கும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வாகனம் ஓட்டும் போதும் கவனமா இருங்க. யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா நீங்க ஒதுங்கி போயிடுங்க. அதனால உங்களுக்கு எ எல்லா விதத்திலும் ஊக்கம் ஏற்பட்டு பணவரவு, தனவரவு ஏற்படுங்க. ஆபீஸ் போறவங்களே, நீங்களும் நான் சொன்ன இத கடைபிடிங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. வியாபாரிகளே, நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்கல், வாங்கல் எதுலயுமே நீங்க கவனமா இருக்கணுங்க. அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பணம் உங்களுக்கு நட்டம் வருங்க. அதனால கொஞ்சம் கவனமா கையாளணுங்க பணத்த. அப்படி பணத்த கவனமா கையாண்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை வருங்க. அடுத்து கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க. ஆனா வாடிக்கையாளர் கொஞ்சமா பணம் குடுப்பாரு. உடனே சண்டை கிண்டைக்கு போயிடாதீங்க. அமைதியா பேசி அந்த பணத்த வாங்கிடுவீங்க. துளாராசி அன்பர்களே, நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, காலைல பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சாயங்காலம் சிவன் ஆலயத்துல போயிட்டு, நந்தி பெருமானுடைய அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு, துர்க்கை அம்மனுக்கு மறக்காம நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலயும் மேன்மை உண்டாகுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு அன்பு மழை பொழிவாங்க. உங்க குடும்பத்தார்லாம் உங்க மேல பாசமா இருப்பாங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு வீட்ல இருந்து உங்க மனைவிமார்கள் சாப்பாடு கட்டி குடுத்தாங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சாப்பாடா இருக்கும். உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு டிசைனா பண்ணி குடுத்துருப்பாங்க. அந்த அன்பு அதுல காட்டியிருப்பாங்க. விருச்சிக ராசி வியாபாரிகளே, நீங்க
எல்லா விஷயத்திலயும் அன்பா இருப்பீங்க. இன்னைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட தாராளமா அன்புமயமா பேசி, பழைய கடன் இருந்தா கூட, "அண்ணாச்சி கோச்சிக்காதீங்க அண்ணாச்சி. இதோ கொண்டு வந்து தந்துடுறேன். ஒரு நாள் பொறுத்துங்க அண்ணாச்சி" அப்படின்னு பொறுமையா போயிட்டு சொல்லிட்டு போவாங்க. சில பேர் ரொம்ப நாள் ஆனவங்க வந்து கடன குடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா தாங்க இருப்பீங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி கூட வந்துருங்க. அதனால உங்களுக்கு குழந்தைகள்ட்ட நீங்க அன்பாவும், பாசமாவும் இருப்பீங்க. அவங்க கேட்ட பொருள வாங்கி கொண்டு போய் குடுப்பீங்க. இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, காலையில நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு, சாயங்காலம் நந்தி பெருமானுடைய அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்தி ஆகணுங்க. சுவாமி சரணம் ஐயப்பா! தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஆதாயம் கூடுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. ஆஃபீஸ் போறவங்க உங்களுக்கு இன்னைக்கு இன்கிரிமெண்ட் வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு செய்தி உங்க காதுல வந்து விழுங்க. அதுவே ஒரு விதத்துல ஆதாயமா அமையுங்க. அதே சமயத்துல வியாபாரிகளே, உங்களுக்கு பணவரவு, தனவரவு, வியாபாரம் அமோகமா நடந்து, அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பெருகுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்க வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு நெறைய பேர் வந்து எல்லா வேலையும் முடிச்சு குடுக்க சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு ஆதாயம் பெருகுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம், குருவினுடைய ஆலயம். குருவினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் எங்க போகணும்னு சொன்னா, நந்தி பெருமானுக்கு சாயங்காலம் நடக்கிற அபிஷேகத்துல கலந்துகிட்டு, நம்ப நவகிரக சன்னதியில ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அது ஒண்ணு போதுங்க உங்கள உயர்த்திருங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா காரியமும் நன்மையா முடியுங்க. ஆபீஸுக்கு போற மகர ராசி அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் இன்னைக்கு நன்மையான செய்திகள சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு மன சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரிகளே, நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் மேல ஆர்டர் வந்து சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் வருங்க. அந்த நன்மை பெறுங்க. கா கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 1க்கு 4, 5 பேரா கொண்டு வந்து வேலைய குடுத்துருவாங்க. எந்த வேலைய முன்னாடி செய்யறது, எந்த வேலைய பின்னாடி செய்யறதுன்னு நீங்க குழம்பி போற அளவுக்கு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. மகர ராசி அன்பர்கள் காலையில பிள்ளையார் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு, சாயங்காலம் நந்தி பெருமானுடைய அபிஷேகத்துல கலந்துகிட்டு, மறக்காம காலபைரவர் சன்னதியில இவருங்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணுங்க. கும்பராசி அன்பர்களே, நீங்க எல்லாவற்றையும் உதவி பண்றவங்க. அதனால உங்ககிட்ட உதவி கிடைச்சவங்க கூட இன்னைக்கு உங்கள புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஆஃபீஸுக்கு போய் நீங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்கள உங்களுக்கு உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, "சார் வந்தாருன்னா எல்லா வேலையும் நமக்கு முடிச்சு குடுத்துருவாரு." அப்படின்னு ஒரு புகழ்ச்சியா சொல்லுவாங்க. உங்ககிட்ட அங்க ஆஃபீஸுக்கு ஏதோ வேலை விஷயமா வர்றவங்க கூட சொல்லுவாங்க, "சார் எங்க சார்? சார் மாரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவரு டக்கு டக்குன்னு வேலைய முடிப்பாரு." அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல வியாபாரிகளே, நீங்க பார்த்தீங்கன்னா சமுதாய அ விஷயங்கள்ல, நல்ல விஷயங்கள்ல, இந்த சொசைட்டி ஏதாவது அந்த பகுதியில ஒரு கும்பாபிஷேகம், அந்த கோயில் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தலைமை தாங்குற பொறுப்புகளா உங்களுக்கு வருங்க. அது மாரி புகழ் பெறவங்க. சில பேருக்கு அரசியல் புகழ் கூட வருங்க. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வேலைய செய்யறதுக்கு ஆளே இல்ல சார். நீங்க செஞ்சு குடுத்த மாரி யாருமே செய்யல சார்ன்னு உங்கள வாடிக்கையாளர்கள் புகழுவாங்க. கும்பராசி அன்பர்கள் இன்னைக்கு எந்த தெய்வத்த வணங்கணும்னா, காலையில காகத்துக்கு எள்ளெண்ணெய் வைக்கணும். பிள்ளையார் கோவில் போகணும். சாயங்காலம் நந்தி பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல கலந்துக்கணும். அதுக்கப்புறம் கால பைரவர் சன்னதிக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்தணுங்க. மீனராசி அன்பர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையா தாங்க நடந்தது. ஆஃபீஸுக்கு போற மீனராசி அன்பர்களே, நீங்க மேலதிகாரிகள் ஏதாச்சும் சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு இருங்க. அது மூலியமா பிற்காலத்துல உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டுங்க. வியாபாரிகளே, ஏதாவது ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தாலும், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க. பொறுமையா, அமைதியா இருங்க. அந்த விஷயங்கள ஒரு நல்ல ஆடிட்டர்ட்ட கொண்டு போய் காமிச்சீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த வேலைய ஈஸியா முடிச்சு குடுத்துருவாங்க. அதனால நீங்க அமைதியா இருந்தாவே போதுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நெறைய வேலைகள் வந்துருச்சு. ஆனா எந்த வேலைய செய்யறது? இப்போ ஒருத்தர் கேட்கிறார், "நான் குடுத்து 4 நாள் ஆகுது அந்த வேலைய முடிக்கல. இன்னைக்கு வந்து அவருடைய வேலைய முடிக்கிறீங்களே!" அப்படின்னு கோவப்படுவார். நீங்க அமைதியா பேசுங்க. எல்லா விஷயமும் நல்லா நடக்குங்க. மீனராசி அன்பர்களே, நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் ஆலயம். அடுத்தது
சித்தர்களுடைய ஆலயம். சித்தர்களுடைய வழிபாட்டை முடிச்ச பிறகு சாயங்காலம் நடக்கக்கூடிய நந்தி பெருமான் அபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்க. நந்தீஸ்வரனுடைய அருளை நீங்க பெறுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்னைக்கு மறக்காமல் செல்ல வேண்டிய ஆலயம் எது தெரியுமாங்க? சிவாலயம். சிவாலயத்துக்கு 4:30 பிரதோஷ வேளையில் பிரதோஷ பூஜைகளில் பங்கு கொள்ளுங்கள். பிரதோஷத்துக்குரிய பொருட்களை வாங்கி கொடுத்து சிவன் அருளை பெற வேண்டுகிறேன். மாணவ மாணவிகளே, நீங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு படிங்க. என்ன சார் சனிக்கிழமை அதுவுமா இன்னைக்கு ஸ்கூல் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குங்க. அதனால நீங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. எந்த பாடம் கஷ்டமா இருக்கோ அந்த பாடத்தை 1க்கு 2 தடவை திரும்ப படிங்க. எழுதி பாருங்க. அது மூலம் உங்களுடைய ஞாபகசக்தி பெருகும். ஞாபகசக்தி பெருகுவதற்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன். என்ன உபாயம் தெரியுமா? 2 காதையும் பிடிச்சுக்கிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் மூளை பகுதிக்கு பரவுங்க. அதனால ஞாபகசக்தி அதிகமாகுங்க. அதன் மூலம் உங்களுடைய பாடங்கள் எளிதா புரியுங்க. அதனால வரக்கூடிய காலங்கள்ல தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. மறக்காம சாயங்காலம் சிவாலயத்துக்கு சென்று நந்தி சிவனை போயிட்டு வணங்குங்க. நந்தி பெருமானையும் சிவபெருமானை எப்படி வணங்கணும் தெரியுமா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயான்னு சொல்லி வணங்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மை கிடைக்குங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.